Hello guys, welcome back to my Python tutorial video. Last video நம்ம வந்து எப்படி வந்து ஒரு லைக் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதில் லிஸ்ட்டு செட்டு டப்பிள்ஸ் டிக்ஷனரி இதெல்லாம் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த டுட்டோரியலில் பைத்தான் லிஸ்ட்டில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த டுட்டோரியல் வீடியோவில் பார்க்கணும். இந்த டுட்டோரியலோட ஸ்கோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பைத்தான் லிஸ்ட்டில் பண்ணலாம், தென் எப்படி வந்து லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறது, ஒரு லிஸ்ட்டில் வேல்யூ எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ். தென் இவன் முடிச்சுட்டு இந்த டுட்டோரியல் எண்ட் ஆஃப் த செஷனில் என்னென்ன காமனான மிஸ்டேக்ஸ் வந்து ஒரு பிகினர்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வில் ஸ்டார்ட் வித் பைத்தான் லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம் எப்படி பண்ணுறதுன்னு. Opening cell command. Okay, so let's define a list. இந்த லிஸ்ட்டில் நான் வந்து லிஸ்ட்டில் வேல்யூ டிஃபைன் பண்ணும்போது எப்பயுமே கமா செப்பரேட்டட் வேல்யூ கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 இன்டீஜர் தென் ஒரு ஸ்ட்ரிங் தரேன். ஸோ இட்ஸ் அ கமா செப்பரேட்டட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும், ஜஸ்ட் ஏன்னு கொடுத்தா போதும், எனக்கு இந்த லிஸ்ட் கிடைச்சிருச்சு. ஸோ லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ சப்போஸ் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் நான் ஆக்சஸ் பண்ணணும். இட் கேன் பி 1 or 2 or it can be space. It can be I want to access the value of string. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டுட்டோரியலோட அஜெண்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எப்படி வந்து இதில் இருக்கிற வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வந்து செகண்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ 2 அப்படின்றது எனக்கு வேணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நான் வந்து லாஸ்ட் டுட்டோரியல் வீடியோலேயே சொன்னேன். ஸோ அதில் ஒரு பைத்தான் லிஸ்ட் எப்பயுமே வந்து இண்டெக்ஸ்ட் சேஞ்சபிள்னா என்ன, இருக்கிற வேல்யூவும் சேஞ்ச் பண்ணலாம். இண்டெக்ஸ்னால் எப்படின்னா பைத்தானில் லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும், அதாவது பொசிஷன் வேல்யூ இருக்குது. 1 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதனோட பொசிஷன் என்னன்னா 0th இண்டெக்ஸ். 2 இருக்குது, இதனோட பொசிஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். சத்தீஷோட இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இண்டெக்ஸ் வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 0. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ அப்படி வேணும். அதாவது சத்தீஷ் அப்படின்ற வேல்யூ வேணும்னா a(2) அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்துடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணி தான் உங்கள் வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியும். எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற வேல்யூ வேணும்னா I will give just 1, then I will get value of 2. ஓகேங்களா? ஸோ எப்படி வேல்யூ ஆக்சஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட் இருக்கிற வேல்யூ ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது நம்மளோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இன்சர்ட்டிங் தி வேல்யூ இன் தி லிஸ்ட். எப்படி வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ ஆக்சஸ் பண்ணோமோ அதே மாதிரி இண்டெக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ எனக்கு வந்து செகண்ட் பொசிஷன், அதாவது சத்தீஷ்ன்ற இடத்துல எனக்கு வந்து இப்போ இன்னொரு வேல்யூ வேணும், வேற ஒரு ஸ்ட்ரிங் வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா a(2) ஈக்குவல் டு நமக்கு என்ன வேல்யூ நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம், அந்த வேல்யூவை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணணும்னா இப்போ a(2)ன்ற இடத்துல டுட்டோரியல் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ லிஸ்ட் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ a(2)ன்ற இடத்துல நம்ம கொடுத்த வேல்யூ ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எப்படி வேல்யூ இன்சர்ட் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு கேர்ஃபுல்லாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணும்போது ஏற்கனவே அதே பொசிஷனில் இருக்கிற வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆயிடும். It is not inserting between the values, it is replacing the value. எப்படி வந்து வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறது இன் பிட்வீன் 2 இண்டெக்ஸ் நடுவில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் டுட்டோரியலில் பார்ப்போம், அலாங் வித் ஸ்லைசிங் ஆப்ரேஷன்ஸ். இந்த டுட்டோரியலில் ஜஸ்ட் எப்படி வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறோம், அதாவது ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுறோம் பொசிஷனில் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு a(0)ன்ற இடத்துல வந்து எனக்கு வேறு ஒரு இன்டீஜர் வேல்யூ வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், a(0) equal to என்ன இன்டீஜர் வேல்யூ வேணும். ஸோ if I need 1 2 3 then I will give 1 2 3 enter.
பார்த்தீங்கன்னா a of 0ன்ற இடத்துல வந்து 1 2 3ன்றது வச்சு ஓகேங்களா. ஸோ எப்படி வேல்யூ இன்சர்ட் பண்ணுறோம், எப்படி வேல்யூ லிஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணுறோம், எப்படி லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு பேசிக்கான சிம்பிளான ஆப்ரேஷன் தான் லிஸ்ட்டில். ஸோ இப்படின்னு பார்த்தாச்சு ஓகேங்களா. ஸோ அடுத்தது பைத்தான் பில்ட்-இன் ஃபங்க்ஷன். பைத்தானில் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இல்லைங்க, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து லிஸ்ட்டோட நேம் என்னன்னா ஸோ a டாட் கொடுத்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு எல்லா பில்ட்-இன் ஃபங்க்ஷன் ஆப்ஷனும் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா a டாட் append அப்படின்னு இருக்கு ஓகேங்களா. ஸோ appendோட மீனிங் என்னன்னா உங்களோட லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ், அதாவது லைக் ஆல்ரெடி உங்களுக்கு டிஃபால்ட்டாக ப்ரீ டிஃபைண்டாக நீங்கள் வேல்யூ கொடுத்துருப்பீங்க லிஸ்ட்டில். ஓகே, ஸோ அப்பெண்ட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா உங்களோட லிஸ்ட்டில் கடைசி பொசிஷனில் நீங்கள் புதுசாக வேல்யூ ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்பெண்ட்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது கிளியர் என்னன்னா உங்களோட லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே கிளியர் பண்ணும். இட் ரிட்டர்ன்ஸ் எம்டி லிஸ்ட் ஓகேங்களா. காப்பி, இப்போ ஏன்ற ஒரு லிஸ்ட் இருக்குது ஓகேங்களா. அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னா காப்பி. ஸோ காப்பி ஃபங்க்ஷனோட பெனிஃபிட் என்னன்னா ஏன்ற ஒரு லிஸ்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணி அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற லிஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் காப்பி. கவுண்ட்னா உங்களோட லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ, சப்போஸ் உங்களோட லிஸ்ட்டில் வந்து 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குன்னா உங்களோட ஆப்ஜெக்ட், அதாவது இப்போ 2ன்ற வேல்யூ எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, சரி 2ன்ற ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கவுண்டோட ஃபங்க்ஷனோட ஒர்க் ஓகேங்களா. அடுத்து எக்ஸ்டெண்ட்னா என்னென்னா நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆல்சோ ஒர்க் சேம் லைக் as append ஓகேங்களா. அதாவது நீங்கள் அப்பெண்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க, உங்களோட லிஸ்ட்டில் கடைசி பொசிஷனில் உங்களோட வேல்யூ ஆட் ஆகிக்கும். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு வேல்யூ தான் ஆட் பண்ண முடியும். சப்போஸ் 1 2 3 இருக்குன்னா நீங்கள் 4ன்ற ஒரு இன்டீஜர் வேல்யூ லிஸ்ட்டில் ஆட் பண்ணோம்னா நீங்கள் வந்து உங்களோட லிஸ்ட் நேம் டாட் அப்பெண்ட் கொடுத்து உங்கள் 4ன்ற வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஃபோர்த் பொசிஷனில் 4ன்ற வேல்யூ போய் ஆட் ஆகும். ஆனால் எக்ஸ்டெண்டில் என்னன்னா நீங்கள் வந்து மோர் தேன் 1 வேல்யூஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். இப்போ 4 5 6 ஆட் பண்ணோம்னா இந்த 4 5 6 உங்கள் லிஸ்ட்டில் போய் ஆட் பண்ணணும்னா நீங்கள் எக்ஸ்டெண்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் ஆட் பண்ண முடியும். இல்லைனா அப்பெண்ட்ற ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து லூப்பில் போட்டு ஒவ்வொரு டைமும் எக்ஸிக்யூட் பண்ணி தான் வந்து நீங்கள் append யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. ஸோ extend will allow you to add more than one value at a time in the list ஓகேங்களா. அடுத்து இண்டெக்ஸ். நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் உங்களோட லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு வேல்யூவை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியும் ஆக்சஸ் பண்ணலாம் ஓகேங்களா. அடுத்தது இன்சர்ட் ஃபங்க்ஷன் நம்ம இப்போ தான் பார்த்தோம். அடுத்தது இன்சர்ட்டில் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் இன்சர்ட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் ஓகேங்களா. பாப் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இட் வில் ரிமூவ் அண்ட் ரிட்டர்ன் யூ தி லாஸ்ட் வேல்யூ ஆஃப் யுவர் லிஸ்ட் ஓகேங்களா. இப்போ a.pop அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணால் உங்கள் லிஸ்ட்டில் வந்து 1 2 3 அப்படின்னு இருக்குன்னா உங்களோட லாஸ்ட் வேல்யூ அதாவது 3 ரிமூவ் பண்ணிடும். அந்த 3 it will give you 3 as result. Then if you again print then it will show you only 1 2 because 3 the value has been removed by already using the pop function ஓகேங்களா. ரிமூவ்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வேல்யூ ரிமூவ் பண்ணுறது லிஸ்ட்டில் இருந்து ரிவர்ஸ் ஃபங்க்ஷன், ஜஸ்ட் இட் வில் ரிவர்ஸ் யுவர் லிஸ்ட் ஓகேவா. ஷார்ட்ன்றது என்னன்னா ஜஸ்ட் இட் வில் ரிட்டர்ன் யூ தி sorted list ஓகேங்களா. ஸோ இட் ஷுட் பி இன்டீஜர் லிஸ்ட் ஓகேங்களா. ஸோ இன்டீஜர் லிஸ்ட்டாக இருக்கணும், ஸ்ட்ரிங்காக இருக்கணும். இட் cannot be like mix of both integer and string ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் I gave you the brief example of each. I just explained you about these functions. We will go one by one in depth ஓகேங்களா. So I will define a list a equal to 1 2 3 4 5 ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பார்க்க போகிறோம், append ஓகே. ஸோ a.append. So append என்ன, so it will add you the value using this append function we can append the list ஓகேங்களா. the appended value will get added to your list in the last position ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம், ஸோ a.append. ஸோ I want to add another value to the list A. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஸோ I'll add you the list, I'll add the value. ஸோ
I want to add the integer to the list. So I'm just giving you the integer value. So I want to add Sathish in my list. Okay, so a என்ற list already Sathish என்ற value இல்லை. So using append function I'm going to add this Sathish value. So இதனோட syntax என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட list name dot append. ஓகேங்களா. ஸோ இப்போ என்னாச்சுன்னா append ஆயிருச்சு. ஸோ we have to print it now. ஸோ இப்போ a கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா appendன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் வந்து சத்தீஷ்ன்ற ஒரு வேல்யூ ஆட் பண்ணேன். ஸோ இட் காட் ஆடட் எங்கே ஆட் ஆயிருக்கு, லாஸ்ட் பொசிஷனில் ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி இன்னொரு வேல்யூ ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படின்னா a.append கொடுத்துட்டு ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ 1,2 அப்படின்ற வேல்யூ ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டைப் எரர் த்ரோ பண்ணுது. ஏன்னா append takes exactly one argument. ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் எடுத்துப்போம். பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ கண்டிப்பாக இது வந்து appendன்றது வந்து it will not allow you to add more than one value in the list. ஓகேங்களா. ஸோ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் வந்து லிஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு லிஸ்ட் ஆட் பண்ணோம்னா then we can use append, but still the list which you are going to add will get added the last position of your list. ஓகேங்களா. ஸோ அதை ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஸோ a.append அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ லிஸ்ட்டாக ஆட் பண்ணுற ஒரு வேல்யூ 1,2. தென் வாட் இட் வில் ஹேப்பன், யூ கிவ் என்டர். பார்த்தீங்கன்னா உங்களோட லிஸ்ட்டில் லாஸ்ட் பொசிஷனில் ஒரு புதுசாக இன்னொரு லிஸ்ட் ஆட் ஆயிருக்கு. அதாவது 1,2ன்ற லிஸ்ட் ஆட் ஆயிருக்கு. சின்ஸ் this entire list is considered as one argument, it got added to the list. ஓகேங்களா. ஸோ அல்டிமேட்டாக appendன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி you can add only one value, okay, to your list. ஓகேங்களா. ஸோ இதுதான் append ஃபங்க்ஷனாலிட்டி. அடுத்தது பார்க்க போகிறது என்னன்னா clear. ஓகேங்களா. ஸோ clearனா ஒன்றும் இல்லை, just it will clear the value. ஓகேங்களா. a.clear ஏன்ற லிஸ்ட் இருக்கிற வேல்யூ நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஏன்ற லிஸ்ட் இருக்கிற வேல்யூ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ வி ஹேட் இனிஷியலாக நம்மகிட்ட வந்து இந்த வேல்யூ இருந்திருக்கு 1,2, 3, 4, 5 இந்த வேல்யூ இருந்துச்சு. இப்போ வந்து கிளியர்ன்ற ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி வி கிளியர் த வேல்யூ ஆஃப் லிஸ்ட். ஓகேங்களா. ஸோ சிம்பிள், இந்த நேம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு. ஸோ இப்போ புதுசாக ஒரு லிஸ்ட் டிஃபைன் பண்ணிப்போம். இந்த லிஸ்ட்டில் வந்து 1, 2, 3, 4, 5. ஓகே, இதுதான் நம்மளோட லிஸ்ட் வேல்யூ. லிஸ்ட் பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா a.append. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம a.copy ஏன்ற ஒரு லிஸ்ட்டை காப்பி பண்ண போகிறோம். பட் இங்கே எதுக்கு காப்பி பண்ண போகிறோம், பீன்ற இன்னொரு வேரியபிளுக்கு. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஏவோட வேல்யூ தெரியும். ஓகே, இப்போ பியை பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஏல இருக்கிற லிஸ்ட் வேல்யூ வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ உங்களோட லிஸ்ட் நேம் டாட் காப்பி, ஓகே, ஈக்குவல் டு நீங்கள் அதாவது ஒரு புதுசாக ஒரு லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணுறீங்க. அந்த லிஸ்ட்டில் கரண்ட் லிஸ்ட் நேம் டாட் காப்பின்ற ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்தா உங்களோட புது வேரியபிள் நீங்கள் டிஃபைன் பண்ணதில் உங்களோட லிஸ்ட் காப்பி ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதான் காப்பி ஃபங்க்ஷனாலிட்டியோட யூஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கவுண்ட். ஓகேங்களா. ஸோ கவுண்ட் ஆஃப் 1 கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் 1. அதாவது என்னென்னா இந்த கவுண்ட் 1ன்ற ஆப்ஜெக்ட், ஓகேங்களா, 1ன்ற ஆப்ஜெக்ட் இந்த பின்ற லிஸ்ட்டில் ஏன்ற லிஸ்ட்டில் எத்தனை டைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் கவுண்ட். ஸோ a.count 1 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் வேல்யூ ஆஃப் 1. ஓகேங்களா. ஸோ இன்னொரு லிஸ்ட் டிஃபைன் பண்ணுவோம். a equal to comma 1. ஓகேங்களா. இப்போ a.count அப்படின்னு கொடுப்போம். count of 1 அப்படின்னு கொடுப்போம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் வேல்யூ 2 பிகாஸ் 1ன்ற ஆப்ஜெக்ட் இந்த ஏன்ற லிஸ்ட்டில் நமக்கு வந்து எத்தனை டைம் இருக்குது, ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸில் இருக்குது, தென் 1, 2, 3, 4, 5 5th இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ 1ன்ற ஆப்ஜெக்ட் ஏன்ற லிஸ்ட்டில்
2 times appear ஆயிருக்கனால we are getting result as. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஆப்ஜெக்ட் உங்களோட லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு வேல்யூ எத்தனை டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் கவுண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம இப்போ வந்து ஏன்ற லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிப்போம். ஸோ ஏன்ற லிஸ்ட்டில் வந்து ஒரு வேல்யூஸ் இருக்குது. ஸோ அடுத்தது a டாட் அடுத்த ஃபங்க்ஷன் என்ன, extend. ஓகேங்களா? ஸோ extend அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகணும், உங்களோட லிஸ்ட்டில் more than one values if you want to add, then you can use extend function. ஓகேங்களா? ஸோ extend functionல நான் more than one value யூஸ் பண்ணணும். அதுக்கு 1, 2, 3 நம்ம கொடுக்குறேன். சாரி, எக்ஸ்டெண்டில் கொடுக்கும்போது நீங்கள் லிஸ்ட் வேல்யூவாக தரணும். ஓகேங்களா? ஸோ a டாட் extend. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டெண்ட்குள்ளே கொடுக்குற ஆர்குமெண்ட் என்னவா இருக்கும்னா ஜஸ்ட் ஒன் ஆர்குமெண்ட் இருக்கணும். ஓகேங்களா? அது அந்த ஆர்குமெண்ட் ஜஸ்ட் லிஸ்ட்டாக இருக்கணும். ஓகே. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ஆட் 3 வேல்யூஸ், ஒரு 3 வேல்யூஸ் வந்து நான் ஏற்கனவே இருக்கிற லிஸ்ட் ஏன்ற லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும்னா ஸோ a டாட் extend. ஸோ கொடுக்குற வேல்யூ ஜஸ்ட் லிஸ்ட் டைப்பாக இருக்கணும். ஸோ லிஸ்ட் டைப்பாக இருந்தால் தான் அது வந்து like it will get added to the existing list. So I want to add 3 values. So கொடுக்குற வேல்யூ லிஸ்ட் டைப்பாக தரணும். ஸோ லிஸ்ட் டைப் பண்ணுறது என்ன, ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். ஸோ 1, 2, 3. ஓகேங்களா? ஸோ ஐ வாண்ட் டு ஆட் தீஸ் 3 வேல்யூஸ் to my a list. Okay, so I'm using this extend function. Let's see how it works. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏன்ற லிஸ்ட்டில் ஆல்ரெடி லைக் we had 6 வேல்யூஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த புதுசாக 1, 2, 3ன்ற வேல்யூ ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? பட் நீங்கள் அப்பன்ற ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1, 2, 3 ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட் வேல்யூவாக தான் ஆட் ஆகிருக்கும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1, 2, 3 ஜஸ்ட் அப்பண்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ டு ஆட் மல்டிபிள் வேல்யூஸ் டு an existing list we need to use extend functionality. ஓகேங்களா? ஸோ இதுதான். இதுவே அப்பன்னா it will just get it will append the value but it will accept just only one value. ஓகேங்களா? ஸோ இதுதான் லிஸ்ட்டுக்கும் அப்பெண்டுக்கும் எக்ஸ்டெண்டுக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா a டாட் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் இதனோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டோட இண்டெக்ஸை லைக் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. பட் ஆனால் இட் வில் கன்சிடர் ஓன்லி த வேல்யூ விச் அப்பியர்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்ற லிஸ்ட்டில் லைக் இந்த 1, 2, 3 இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு கெட் தி இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் 2. பட் ஆனால் 2ன்ற ஆப்ஜெக்ட் இட் அப்பியர்ஸ் 2 times இன் மை லிஸ்ட். ஓகேங்களா? தோ ஓகே. ஸோ என்னாச்சு அப்படி இருந்தாலும் உங்களோட 2ன்ற வேல்யூ எங்கே ஃபஸ்ட் டைம் எங்கே அப்பியர் ஆகிருக்கோ அதனோட இண்டெக்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இதனோட சின்டெக்ஸ் என்னன்னா a டாட் இண்டெக்ஸ் ஆஃப் எந்த ஆப்ஜெக்டோட இண்டெக்ஸ் உங்களுக்கு வேணும். ஸோ எனக்கு வந்து 2ன்ற ஆப்ஜெக்ட் ஆஃப் இண்டெக்ஸ் வேணும்னா ஸோ ஐ கிவ் 2. ஸோ if I want to get the index of 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ I give 5, then I got index value of 4. So I already told the index will start with 0. So 0, 1, 2, 3, 4. So the find value or the index value என்னன்னா 4. ஓகேங்களா? So this is how we are going to get your index value of the list. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ இன்சர்ட். ஓகேங்களா? ஸோ ஐ வாண்ட் டு இன்சர்ட் அ வேல்யூ. ஓகே. ஸோ இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து நான் ப்ரோக்ராமோட உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்தது ஜஸ்ட் பாப். ஓகே, I'll give a dot pop. We'll see what is the result. So it is just giving a value of 3. Okay, so pop functionality job என்னன்னா it will remove the last value of your list. Okay, and it returns the last value of your list. So next time நீங்கள் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிங்கன்னா
உங்களை இந்த 3ன்ற வேல்யூ இருக்காது which present in the last, okay, in the last position. Okay, பார்த்தீங்கன்னா 1, 2 தான் இருக்கு. So a dot pop, I remove the value of 3, 3ன்ற வேல்யூ ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, then pop it will return the value of last value of your list. Okay, it removed you from your list. So when you print your list next time, the value will not be present. So 3ன்ற வேல்யூ இல்லை. ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? So we'll see one more example. a equal to I want to define a list. It contains only string value. Okay, so string 1, okay, so இதான் என்னோட a ஒரு லிஸ்டோட வேல்யூ. ஸோ நான் இப்போ a டாட் பாப் அப்படின்ற ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா it remove the last value of your list. Okay, so it will print a. So I have only one string now. ஓகேங்களா, so the pop functionality will remove your last value of your list and returns the same. Okay, when you print your list next time, the removed value will not be present. Okay, so this is the use of pop. Okay, next functionality என்ன பார்த்தீங்கன்னா next வந்து reverse. Okay, so I want to reverse list. Okay, so before that I will define a list. So a equal to 1, 2, 3, I will have one string value. Okay, so this is my new list which contains the value like 1, 2, 3, 6. So now I want to reverse. So how I will reverse? So same, a dot reverse. So a dot reverse, it will simply reverse your list and it will return the value. Okay, so a dot reverse நீங்க கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா just it reversed and it stored internal memory. So when you print next time the list, then you are getting the value. அதுனா a dot reverse வந்து நீங்க வந்து reverse பண்ணிட்டீங்க, but it did not print the value. It stores inside the memory. Then when you print your list next time, then you will see your list is reversed. ஓகேங்களா, ஸோ இனிஷியலாக 1, 2, 3, 6 இருந்துச்சு. இப்போ ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா a dot reverse கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேல்யூ எதுவுமே print பண்ணல. பட் ஆஃப்டர் when you print your value of when you print your value of your list, then we got list is reversed. reverse on the list print பண்ணது உங்களுக்கு இந்த கன்சோலில் டிஸ்பிளே இருக்கு. ஓகேங்களா, ஓகே, ஸோ இதுதான் ரிவர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டியோட யூஸ். நெக்ஸ்ட் வந்து சார்ட்டிங். ஸோ a dot, சரி, ஓகே, சார்ட்டிங்கிறது என்ன? ஜஸ்ட் இட் வில் பிரிண்ட் யூ வேல்யூ இன் தி அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ என்ன பார்ப்போம்னா ஒரு லிஸ்ட் பிரிண்ட் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5. Let's see how it works. ஓகேங்களா, a dot sort. Okay, so since it's already like sorting இருக்கிறனால, I mean it is producing the same value. So I'll define a new list. 2, 3, 4, 1, 6 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு லிஸ்ட்டு. ஸோ a dot sort கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் லிஸ்ட்டு வந்து அசெண்டிங் ஆர்டரில் சார்ட்டிங் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் ஹவ் சார்ட்டிங் வில் ஒர்க். வில் சி ஹவு வெதர் இட் ஒர்க்ஸ் ஃபார் ஸ்ட்ரிங் ஆர் நாட். ஓகே, ஸோ a equal to, I want to define a value. So I want to declare a string. Okay, so I'll give b, then a, then d, then c. Okay, this is my list which contains only string. Then I'm using sorting functionality to sort the value. Let's see how it works.
Now you can see the string value also sorted in the alphabetical order. Okay, so now I'm going to define a list which contains integer and string value. 1 comma 4 comma 3 comma b sorry b then a. So let's see how sorting works or not for this list. A dot sort அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் அப்படின்றது சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லுது. அதாவது டைப் எரர் லெஸ் தேன் நாட் சப்போர்ட்டட் பிட்வீன் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் அண்ட் இன்ட். ஸோ நீங்கள் வந்து உங்கள் லிஸ்ட்டில் ஸ்ட்ரிங் தென் இன்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா தென் யூ கேனாட் யூஸ் சார்ட்டிங். ஸோ சேம் டைப் ஆஃப் வேல்யூஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களோட லிஸ்ட்டை வந்து நீங்கள் சார்ட்டிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ நான் வந்து லைக் இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு லைக் ஒரு கோட் ஒன்று இப்போ எக்ஸாம்பிளுக்காக எழுதியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபஸ்ட். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு 1 comma 2 comma சதீஷ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். தென் ஐம் கோயிங் டு பிரிண்ட் திஸ் லிஸ்ட். ஸோ டெஃபினெட்லி ஐ வில் கெட் தி வேல்யூ ஆஃப் திஸ் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்ணுறேன்னா டு ஐடென்டிஃபை த லென்த் ஆஃப் த லிஸ்ட். ஓகே, ஸோ இது சொல்ல மறந்துட்டேன். லென்த் ஆஃப் அ லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து வேல்யூஸ் இருக்குது கரெக்டுங்களா? 1 comma 2 comma 3 சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட்டில் இருக்கு. சாரி, ஸோ 1 comma 2 comma 3 comma 4 comma 5 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டோட லென்த் எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டோட லென்த் எவ்வளோ? ஸோ 1 2 3 4 5 எனக்கு டோட்டலாக 5 வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஒரு லிஸ்ட்டில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் கவுண்ட் பிரிண்ட் பண்ணுறது தான் லென்த் ஃபங்க்ஷனாலிட்டியோட ஜாப். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு பிரிண்ட் லென்த் ஆஃப் ஏ. லென்த்ன்றது தான் என்னன்னா இன்பில்ட் ஃபங்க்ஷன் which will return you how many values present in the list. ஓகேங்களா? length of a. So length of a produces the value of 5. ஓகேங்களா? ஸோ லென்த்ன்ற ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி you can get the count of values present in your list. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நம்ம கோட் நம்ம ப்ரோக்ராம் போவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா I have list which is defined as a, then this is my list value. Okay, so in using this first like in the length என்ற functionality யூஸ் பண்ணி length of a என்ற functionality யூஸ் பண்ணி I'm going to print how many values present in my list. அதை print பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்தது this is my length to calculate the length of a list. ஸோ length of len. ஸோ இதான் அந்த கீவேர்டு length of a. ஓகேங்களா? அடுத்தது to append a string in the list. ஸோ append functionality என்ன பண்ணும்? It will just append a value to my list at the last position. So I'll have a value of list A. Okay, well, it is defined as this. So I'm going to append the string. So this appended string is appended. Okay, so this is the string which will get added to my list. Okay, in the last position. So what I'm doing? So I'm printing my list value before append. Then after appended, then I'm again printing my list value. ஓகேங்களா? ஸோ இதான் நடக்குது. அடுத்தது print list சரி extend. ஸோ இங்கே வந்து append பண்ணுறோம், இங்கே extend பண்ணுறோம். ஸோ appendோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன? append will just add only one value to my list. ஸோ extend என்ன பண்ணும்? it will add more than one values. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் I'm just printing the list value. Okay, then after this I'm just extending my list by adding these values 3 comma 4 comma extended. So these value will get extended to my list. ஓகேங்களா? ஸோ ஸ்லாஷ் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இட் வில் பிரிண்ட் தி நியூ லைன். எம்டியாக ஒரு லைன் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது ரிமூவ் அ வேல்யூ ஃப்ரம் லிஸ்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து
லிஸ்ட்டில் இருக்கிற எந்த ஆப்ஜெக்ட் கொடுத்தாலும் ஜஸ்ட் அது இட் வில் பி ரிமூவ். ஸோ என்கிட்ட வந்து 1, 2, Sathish. Then at this point I will have 1, 2, Sathish. Then this appended string. Then the 3, 4, extended. So இதுதான் என்னோட லிஸ்ட்டில் இருக்கும். So when I give this remove of 1, then it will remove my first like a 0th index இருக்கிற 1ன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா remove value like list value before removal, then list value after removal. ஜஸ்ட் அவன் பிரிண்ட் பண்ணுறேன் லைக் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. அடுத்தது இன்சர்ட்டிங் த வேல்யூ இன்சைட் த லிஸ்ட். எப்படி வந்து ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா I'm just using the insert option. Okay, insert is a functionality. Okay, insertல 2 ஆர்குமெண்ட். ஓகேங்களா, எந்த பொசிஷனில் நீங்கள் வேல்யூ வேணும், அடுத்து என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, இதான் சின்டெக்ஸ். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் மை செட் கமெண்ட். ஓகே, ஏன்ற லிஸ்ட்டில் வந்து சப்போஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லைக் 1, 2, 3 இருக்கு. ஓகே, தென் a dot insert. Okay, then 2, 3 அப்படின்னா 2, 4 வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுனா செகண்ட் பொசிஷனில் I'm going to insert the value of 4. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. சப்போஸ் if you want to replace, you will give the position directly a of which position you want to replace the value of the second position, then you will give this. Okay, பார்த்தீங்கன்னா a of 2 கொடுத்தீங்கன்னா replace ஆயிருக்கு. and you give insert, the value will get inserted. but insert கான syntax என்னன்னா உங்களோட index, then index, which value you want to insert. ஓகேங்களா, ஸோ இதான் இன்செர்ட்கான ஒரு சின்டாக்ஸ். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது ஸோ இன்செர்ட் ரிமூவ் பார்த்தாச்சு, இன்செர்ட் பார்த்தாச்சு. அடுத்து காப்பிங் த வேல்யூ. எப்படி வந்து லிஸ்ட் வேல்யூ வந்து காப்பி பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். சின்ற ஒரு எம்டி லிஸ்ட் டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஐ வாண்ட் டு காப்பி தி சி வேல்யூ, ஏ லிஸ்ட் ஏ வேல்யூ இன்டு சி. தென் வாட் ஐ வில் டூ, list name dot copy. so a dot copy. ஸோ இந்த வேல்யூ சிக்கு அசைன் பண்ணோம். ஏல இருக்கிற லிஸ்ட் வேல்யூஸ் எல்லாமே வந்து சியில் காப்பி ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஐம் ஜஸ்ட் பிரிண்டிங் சி வேல்யூ பிஃபோர் காப்பி, தென் ஆஃப்டர் காப்பி. ஓகேங்களா, அடுத்தது ரிவர்ஸ். ஜஸ்ட் ஐம் ஜஸ்ட் பிரிண்டிங் த வேல்யூ ஆஃப் ரிவர்ஸ்டு லிஸ்ட். ஓகேங்களா, ஸோ இதான் ஜஸ்ட் ஒரு லைக் பேசிக்காக எல்லா ஃபங்க்ஷனாலிட்டி இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டி கவர் பண்ண ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா, ஸோ ஐம் கோயிங் டு எக்ஸிக்யூட் திஸ். we'll see what result that we are getting. ஸோ அந்த ரிசல்ட்டை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. தென் லென்த் ஆஃப் லிஸ்ட் ஏ, இந்த ஏன்ற லிஸ்ட்டோட லென்த் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸாக 1, 2, Sathish இருக்குது. ஸோ அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 3. அடுத்தது லிஸ்ட் வேல்யூ பிஃபோர் append. ஸோ append பண்ணுறதுக்கு முன்னாடி 1, 2, Sathish இருந்துச்சு. ஸோ I did added value of appended. இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஆட் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ appendedன்ற ஸ்ட்ரிங் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோட லிஸ்ட்டில் கடைசி பொசிஷனில் இது ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா, தென் extend. ஓகே, ஸோ extend சொல்லிட்டு I gave 3 values, 3, 4, extended கொடுத்தேன். ஸோ இதுதான் this is my value before extend. ஓகே, after extend ஏன்னா இருக்குன்னா எனக்கு நன்னுன்ற வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ I gave this value intentionally because this is one of the common mistakes that beginners will do. ஓகேங்களா, ஸோ அதனால தான் அது நன் கொடுத்தேன். ஸோ we'll go to the code. ஓகே, ஸோ இங்கே எக்ஸ்டெண்டுன்ற இடத்துல என்ன ஆயிருக்குன்னா, ஸோ இந்த லைன் வந்து ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா a dot extend கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அண்ட் திஸ் லைன் இஸ் ரிட்டர்னிங் நன் வேல்யூ. அதாவது இந்த பார்ட் உங்களுக்கு நன் வேல்யூ கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த a dot extend அப்படின்ற இந்த கோடு வந்து ஆக்சுவலி a function. ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷனோட டைப்லாம் நம்ம வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இது அப்படி இருக்கக்கூடாது. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் தென் யூ ஹாவ் டு பிரிண்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து லைக் நீங்கள் வந்து இட் வில் ரிட்டர்ன் நன் வேல்யூ. ஏன்னா
நீங்கள் a.extend தான் பிரிண்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? a.extendன்ற ஃபங்க்ஷனாலிட்டி பிரிண்ட் பண்ணுறீங்க. யூ ஆர் நாட் பிரிண்டிங் லிஸ்ட் வேல்யூ, த வேல்யூ ஆஃப் a. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ ஹேவ் டு புட் திஸ் ஸ்டேட்மெண்ட் அவுட் சைட் ஆஃப் திஸ் பிரிண்ட். ஓகே, okay, so I'm just extending my list, then I want to print my a. Okay, so if you see the output now, then you will get correct result. Okay, so பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூ append ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ஸோ I gave the function directly into my print statement, so which returns only none value because we are printing the value of the function, not the value of list. So you have to provide your operations outside of print statement, then you have to print your list. அப்படி இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் வந்து புதுசாக ஒரு a.extended equal to போட்டு நீங்கள் வந்து புதுசாக ஒரு லிஸ்ட்டுக்கு டிஃபைன் பண்ணிவிட்டு then you can print your new list. Okay, so this is one of the mistakes that users like beginners will do. ஸோ அதை வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணணும். ஸ்ப்ரிண்ட்டில் வந்து நன்னு வந்துச்சுன்னா, ஸோ யூ ஆர் பிரிண்டிங் த ஃபங்க்ஷன், நாட் யூ ஆர் நாட், தென் யூ ஆர், ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் தி print statement according to your like expectation. ஸோ உங்களுக்கு லிஸ்ட் வேல்யூ தான் வேணும்னா நீங்கள் லிஸ்ட்டுக்கு பிரிண்ட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு பிரிண்டோட டைப் வேணும்னா தென் யூ கேன் கோ அண்ட் பிரிண்ட் யுவர் டேரக்ட்லி லைக் a.extend ப்ராடக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இது ஒரு லைக் ஒரு நோட்டபுளான திங்ஸ் வென் யூ ரைட் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ தென் ரிமூவ். ஸோ ரிமூவ் ஆல்ரெடி நம்ம பார்த்துப்போம். ஸோ ஜஸ்ட் லைக் என்னன்னா, உங்களோட லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ கொடுத்தீங்கன்னா, எந்த வேல்யூ கொடுப்பேன் நம்ம டேரெக்டாக அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களோட லிஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இன்செர்ட் பார்த்தாச்சு, கரெக்டுங்களா? ஸோ இன்செர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கோடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, லிஸ்ட் வேல்யூ பிஃபோர் ரிமூவ். ஸோ 1, 2, 3. ஸோ இதுதான் என்னோட வேல்யூ பிஃபோர் ரிமூவ் முன்னாடி தான் இருந்துச்சு. ஸோ ஐ வாண்ட் டு ரிமூவ் மை வேல்யூ ஆஃப் 1. ஓகே, ஸோ ஐ கேவ் a.remove, தென் திஸ் 1 வேல்யூ இஸ் ரிமூவ். ஓகேங்களா? அடுத்தது பிஃபோர் இன்செர்ட், ஆஃப்டர் இன்செர்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு இன்செர்ட் அ நியூ வேல்யூ, இந்த ஸ்ட்ரிங்கை இன்செர்ட் பண்ணணும் செகண்ட் பொசிஷனில். ஸோ ஐ கேவ் insert 2, new value, then this value is inserted in the second position. Then I want to copy the value of list A to C. ஓகேங்களா? ஸோ பிஃபோர் காப்பிக்கு முன்னாடி, ஸோ ஐ காட் லைக் எம்டி ரிசல்ட். ஸோ ஆஃப்டர் காப்பிக்கு அப்புறம், ஸோ ஐம் ஹேவிங் திஸ் வேல்யூ. ஓகே, ஸோ ஐ மிஸ் டு கிவ் வே, ஸோ அதான் வந்து எம்டியாக கொடுத்தது. ஸோ காப்பிக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ற வேல்யூவுமே வந்து ஏயோட வேல்யூ தான் காப்பி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏ லிஸ்ட் கரெக்டாக. ஸோ அந்த ஏ லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிலையுமே காப்பி ஆகிடுச்சு. ஓகே, தென் லாஸ்ட்டாக என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்? ரிவர்ஸ். ஸோ ஐ கேவ் a.reverse. ஸோ இட் சிம்பிளி ப்ரொடியூஸ் த ரிசல்ட் ஆஃப் ரிவர்ஸ்ட் லிஸ்ட். ஓகே, ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ப்ரோக்ராம் விச் ஹேவ் ஆல் த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராமை யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ லைக் யூ கேன் ட்ரை இட் யுவர் ஓன் ரிஸ்க். ஓகேங்களா? அடுத்தது லைக் இன்னும் காமனான மிஸ்டேக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது என்னென்னா, ஜஸ்ட் லைக் டைப் எரர், நேம் எரர், இந்த 2 எரர் தான் மோஸ்ட்டாக காமனாக வரும். ஓகேங்களா? ஸோ டைப் எரர்லாம் என்ன, லைக் யூ வில் கிவ் யுவர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது சின்டெக்ஸ் கரெக்டாக கொடுத்துருப்பீங்க, பட் ஏதாவது ஆர்கியூமெண்ட் வந்து தப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆர்கியூமெண்ட்னா இப்போ வந்து இன்செர்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 2, 3 இருக்குது. ஸோ 2 ஆர்கியூமெண்ட்டபிலிட்டி. பட் என்ன ஆகும்னா, நம்ம கொடுக்கும்போது ஜஸ்ட் ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து டைப் எரர் வரும். நேம் எரர் எப்போ வரும்னா, லைக் யூ வில் give your syntax itself incorrectly. ஓகேங்களா? ஸோ a.insert கொடுக்குறதா சம்திங் யூ வில் கிவ் லைக் a.insert கொடுத்துருப்பீங்க, பட் ஆர்கியூமெண்ட்டே பாஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு நேம் எரர் வரும். ஸோ அவுட்புட் வேல்யூ சோர்ஸ் நன் வேல்யூ. ஸோ இதை பார்த்தோம், நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போதே நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு காமனான மிஸ்டேக்ஸ். ஜஸ்ட் டேக் கேர். ஸோ இந்த வீடியோ ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஸோ ஐ வில் பி க்ளோசிங் இட் குயிக்லி. ஓகேங்களா? ஸோ அடுத்த செஷனில் we will see like how dictionary and data operations works. ஓகேங்களா? ஸோ that will be more interesting. ஓகே, ஸோ அது வரைக்கும் அன்புடன் சதீஷ்.